ஆனால் யூடியூப் இந்த பவர் இல்லை. ரூபா செலவும் இல்லாமல் என்னென்று இப்படி படித்தாக்கள் அங்கே கனடாவுக்கு வரலாம். 2 வகை இருக்குது. இப்போ கணவர் கொழும்பில் மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களே கனடா கம்பெனியில் வேலை செய்யணும். அப்போ நீங்களே வேலை செய்ய அங்கத்த சேலரி உங்களுக்கு வரும். ஆனால் யூ ஒர்க் இன் ஜாஃப்னா. அப்போ இங்கே தான் நாங்கள் சொல்லுவோம் எலக்ட்ரீஷியன் அது இல்லைன்னா கொஞ்சம் பெருவாடாக ஒரு அண்டர் பயம் சொல்லுவோம். கனடாவில் அப்படி இல்லை. அங்கே வந்து டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ஸை விட எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ், கேபினட் மேக்கர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்களுக்கு தான் நாங்கள் மதிப்பு கூட. அவங்க மேலே உச்ச பெரிய பெரிய கேஸ்ட்னு ஜாஃப்னா சொல்கிறாங்களே இல்லை அங்கே வந்து பாபாசன் நடத்திடுது கனடாவில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க வேறு லெவலுக்கு கிடைச்ச ஜாழ்ப்பாண தமிழர்கள் கனடாவில் வளர்ந்து கொண்டு வரீங்க. இதில் பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் ஹஸ்பண்டுக்கு கிடைச்சால் வைஃப் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே அடியாக கிடைக்கும். இங்கே இருக்கிற ஏஜென்ட் மாதிரி அதுக்குள்ள போய் நீங்கள் மாட்டு போய்ட்டு அவனுக்கு 1 கோடி கொடுத்து இங்கே 50,000 கொடுத்து. இப்போ கனடாவில் போய் ரீசன் அவன் என்ன செய்கிறான்னா 50 பேருக்கு சேர்த்து ஒரே அடியாக விசிட்டர்ஸ் விசாக்கு அப்ளை பண்ணிக்கிறான். அப்போ கவர்மெண்ட் பிடிச்சி அவன் யோசிப்பாங்க இங்கே யாரும் வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க. வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க என்னென்ன செய்யணும் நீங்களே உடவாடில் செய்யலாம். அவ்வளோதான் கேள்விகள் இருக்குது. கோடி கொடுத்து கனடா போகிறத தவிர்க்கிறக்காண்டி ஒரு சிறந்த வழி ஒன்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து முதல் வெளிநாடு போய் எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்க. இப்போ இப்போத்த தலைமுறையை வந்து வெளிநாடு போனால் தான் எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்குது, அங்கே தான் போகணும்னு யோசிக்கணும். ஏன் வாய்ப்புகள் வந்து எங்களுடைய தாய்நாட்டில் இல்லையா? நீங்கள் இப்போ பார்க்க போன மட்டும் என்னென்னு சொன்னாலும் உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் எல்லாம் கட்டிடத்துறையை பார்த்தால் பூரா வெளி மாவட்டங்களில் இருக்கின்றவர்கள் நீங்கள் வருகின்றாங்க. எல்லாம் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு காசு வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு உதவி செய்தாருன்னா பெருசாக இல்லை. இப்போ நான் பார்த்தளவில் ஸ்மால் பிஸ்னஸ் லோன் எல்லாம் வந்து கவர்மெண்ட் முந்தியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் ஜப்பான் கம்பெனி லெக்சராக இருந்தால் அப்புறம் நான் ஸ்காலர்ஷிப்பில் கனடா போனேன். இங்கே தான் கிராஜுவேட் பண்ணி ஐ கோட் த பேட்ச் டாப் வந்து அவுட் ஆஃப் 395 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விவர் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ. அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ஏராளமான மக்கள் இந்த பிஸ்னஸ் விசாவில் வருகிறோம். அதில் அங்கே வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவளுக்கு வந்து உடனே வந்தோன்னா அங்கே ஒரு மாஜியோட கிரிக்கெட் பண்ணிட்டாங்க. கனடாவில் வேலை இல்லை, அது பொய். நான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய ஆக்கள் வந்து என்ன இவங்களோட பிரச்சனை என்னென்னு சொன்ன உதாரணமாக நாங்கள் வந்தோடனே ஜப்னா டவுனுக்கு வரோம். அதே மாதிரி தான் டொரண்டோவில் வந்து இறங்கி போட்டு அதில் இருந்து வெளியால் போக விருப்பம் இல்லை. எல்லோரும் டொரண்டோக்கெலாம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து அரசாங்கம் இலவசமாகவே செய்கிறாங்க, எந்த ஒரு காசும் இல்லை. அப்போ இந்த 3 பேருக்கு தான் அங்கே வந்து பவர் இருக்குது. அப்போ அவையில் நீங்கள் போய் கதைச்ச உடனே அவனுக்கு ஒரு ஃபீலிங் வேணும். ஸ்ரீலங்காவில் தான் வந்துக்கிறான், கஷ்டப்பட்டு வந்துருக்கிறான், ஆளை பார்த்தா பயமாக இருக்குது. ஜாப்ஸ் இருக்குது, வாரார்கள் வாங்க வெல்கம். ஆனால் என்ன பொறுத்தவரை யாருக்கும் காசை கொடுத்து ஏஜென்ட் மேர்களை கொடுத்து அப்படி ஏமாறாமல் என்ன மாதிரி இந்த எம்பசிக்கு நீங்கள் விசா அப்ளை பண்ணிக்கல என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். இதில் எந்த ஒரு நட்டமும் இல்லை தான். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க. கனடாவையும் எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணையும் இணைக்கின்ற பாலமாகத்தான் நீங்கள் தொழில்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அலஸ்டீன் ராக் நன்றி உங்களுக்கு தரேன். மற்றது வந்து KS சங்கர் மற்ற சீக்கிரம் கனடாவை போகிறான். அது ஏதாவது இட் இஸ் ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் கனேடியன் கவர்மெண்ட். குறிப்பாக இங்கே கல்வி பயிலுகிற மாணவர்கள் நாங்கள் வந்து எங்களோட பயணம் வந்து அந்த வகையில் இருக்கும். கனடா மக்கள் சார்பாக தொடர்ந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கனடா மக்களும் நாங்களும் யாழ்ப்பாணமும் இணைந்திருக்கணும். கட்டாயம் கனடா மக்கள் எல்லாருக்குமே நாங்களும் இந்த நேரத்தில் நன்றி நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆனக்கோட்டை என்ற பகுதியில் நிற்கிறோம். பின்னால் இஞ்சால பக்கத்துலேயே சங்கம் நிற்கிறோம். எங்கே போக போகிறோம்? இப்போ நாங்கள் நீங்கள் சடிச்சிருங்க எனக்கு எங்கே நிற்கிறவா ஆண்டு கனடாவில இருந்து ஒரு பெருமதி மிக்க பொருள் ஒன்று வந்திருக்கு. அதான் அதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதலே அந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு அழைச்சிருந்தவர் தவிர்க்க முடியாத காரணங்களால எங்களால் போயிடலாம் போயிட்டு அதனால இன்றைக்கு அந்த அண்ணாவை போய் சந்திச்சு என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போம். அண்ணா முறை எங்களுக்கு கால் பண்ணியிருந்தார் தம்பி. அவரை கொஞ்சம் பிஸியான ஆள் தான் அண்ணா. சரி இன்றைக்கு இறுதியாக சந்திக்க போகிறோம். என்ன போய் சந்திச்சு அண்ணாவோட காய்ச்சி சில விஷயங்களையும் பார்ப்போம். என்ன பார்ப்போம் அன்னைக்கு இல்லை கனடா அதை வச்சு கொண்டு கனடா போகலாம். அப்படி இல்லை கனடாவில் எந்த ஒரு பெருமதியான ஒரு அன்பு பெருசன்னு சொல்லலாம், பெருமதியான பெருசன்னு சொல்லலாம், ஒரு அங்கீகாரம் சொல்லலாம். என்ன அந்த பெருசு அண்ணாங்களுக்கு தயாரத்துக்கான அழைச்சிருந்து அதான் பண்ண போகிறோம். என்ன போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை வந்து அப்படியே தொடர்ந்து காணொலியில் பாருங்க. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே வரும். வெராட்டி வரும் யூடியூப்கார நோட்டிஃபிகேஷன் அனுப்புறான் இல்லையா? அனுப்புறாங்க. நீங்கள் தொடர்ந்து பாருங்க, அப்போ தான் அனுப்புவாங்க. அதான் 10 பேர் செலக்ட் பண்ணி எப்போ வந்து இப்போ 1 மாதமாச்சு. உங்களை எல்லாரையும் கண்டது மிக சந்தோஷம். நான் உங்களை ஒரு முக்கிய நிகழ்வுக்கு தான் நான் இன்வைட் பண்ணது. என்னென்னு சொன்னால் எல்லா யூடியூப்காரரும் இங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில். அதாவது எங்களோட யாழ்ப்பாண மண் வாசனை குறிப்பாக யாழ் மக்கள் படுகின்ற அவலம் எவ்வாறான பிரச்சனைகள் சவால்களை மக்கள் தாண்டி இன்றைக்கு அபிவிருத்தி பாதை என்ற போக்கில் இன்று யாழ் நகரம்
வேறு திசையில் போய் கொண்டிருக்கிறது. அவை எல்லாத்தையும் நான் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நான் வந்தது 2 காரணம். ஒன்று வந்து ஒரு ஆலயத்திற்கு ஒரு தேர் ஒன்றை நன்கொடையாக கொடுப்பது, தேர் செய்து கொடுத்தேன் நான். இரண்டாவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலுகின்ற மக்கள், குறிப்பாக whoever they are interested in pursuing their career in accounting, finance, auditing, tax and business related courses, இப்போ அவைகளுக்கு வந்து கனடா கவர்மெண்ட் சார்பாக இங்கே வந்து இப்போ நான் வந்து I am the only one in the South Asian countries having the FCPA, Fellowship Chartered Professional Accountants. அது வந்து ஒரு அமெரிக்கன் கனடா டெசிக்னேஷன், வெரி ப்ரெஸ்டீஜ். தமிழ்நாட்டுக்குள்ள அங்கே இருக்கிற 6 லட்சம் மக்களுக்கு எனக்கு ஒரு அளவு தான் இருக்குது அது அந்த ஸ்பெஷல் டெசிக்னேஷன். அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து சிபிஏ, சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ். இங்கே எங்கடாக்கள் கூட செய்கிற ப்ரோக்ராம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சீமான்னு சொல்கிறது, சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அப்போ என்ன நான் சொல்கிறேன்னு சொன்னேன், இங்கே கணக்கு பேர் வந்து படித்தாக்களே தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் கோடிக்கணக்கில் காசு செலவழித்து கடைசியாக விசா எடுக்காமல் இருக்கிறாங்க. ஒரு ரூபா செலவும் இல்லாமல் என்னென்று இப்படி படித்தாக்கள் அங்கே கனடாவுக்கு வரலாம். 2 வகை இருக்குது. அப்போ அதை தான் நான் உங்களுக்கு கூட நீங்கள் 2 பேரும் இங்கே யாழ்ப்பாணத்தில் கொடிக்கட்டு பறக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வீடியோவை ஈவன் என்ன மனைவி கூட இப்படியே காத்துக்கு சொல்லுவோம், வேலஸ்டீன் ஒன்று வந்திருக்கு, KS சங்கன் வந்திருக்கு. சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்வீங்க. அதே மாதிரி தம்பி இங்கே நடக்கிற உண்மையான உண்மைகளை தத்துவங்களை எல்லாம் நீங்கள் ஒளி வடிவில் சிறப்பான, குறிப்பாக பாடசாலை நீங்கள் எல்லாம் அந்த மாயனா காலேஜ் கல்லூரின்ற அது நான் 7 இடத்துல பார்த்துருப்பேன். என்ன மாயனா காலேஜ் இல்லை, நான் ஒன்றியத்தில் இருக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள் இந்த வெளிப்படைத்தன்மைகளை நீங்கள் நேரடியாக அங்கே தாருங்கள். அதன் மூலம் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறோம். இங்கே மற்றபடி உதாரணமாக நியூஸ் மற்றது நம்மளெல்லாம் இருக்குது. ஆனால் யூடியூப் இந்த பவர் இல்லை. நாங்கள் அந்த பேரை ஊடகங்களோட பேரை குறிப்பிடல, ஒரு ஊடகத்தின் பேர் சொன்னோம். அதை விட யூடியூப் வந்து நல்ல யூடியூப் வந்து இஃபெக்டிவ். அதோட நீங்கள் அந்த டப்னு இந்த ஆக்கில் இன்டர்வியூ பண்ணுறது அதுகளெல்லாம் பார்க்க ஒரு கவர்ச்சி. மற்றது மக்களுக்கு உடனே கொண்டு சேருது. வந்து 1 மினிட்லேயே டப்பன் பிரதர் இந்த தமிழ் ப்ரோ இருக்கிறார், அவரை நாங்கள் நிச்சயமாகவே சந்திச்சு கேட்டு, அவர் எங்களோட வைஃப் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. அப்போ அவர் எங்களோட வைஃப் வந்து சொல்லிக்கிறோம். அதான் நீங்கள் சொன்னாண்டி சொல்லி மாவடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சாங்க. அப்போ அது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அப்போ நான் என்ன முடிவெடுத்தேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் 2 பேரும் KS சங்கர் வந்து அலஸ்டீன் ராக் கட்டாயம் வந்து கனடாவில் வந்து 2 மிகப்பெரிய சிட்டி இருக்குது. ஒன்று வந்து சிட்டி ஆஃப் பிரம்டன், சிட்டி ஆஃப் மார்க்கம். அந்த 2 சிட்டியிலையும் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஈழத்தமிழர்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ அவைன்ற மக்களின் சார்பாக நான் இந்த மாநகர முதல்வர்களை போய் சந்தித்து கட்டாயமாக நான் இந்த முறை போய்களில் இந்த ஒருத்தரும் இதுவரை செய்ய உங்களை கண்டு தேங்க் பண்ணினேன், அப்ரிசியேட் பண்ணினேன். ஆனால் இதை நான் ஃபஸ்ட் டைமாக வந்து மட்டக்களப்பில் மாமாங்கேஸ்வரம் சிற்பம் தேர் செய்த போது அவருக்கு நான் கொடுத்தேன். அது கனேடிய அரசாங்கத்தின் பல சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அதுமாதிரி கில்மிஸாவுக்கு நான் கொடுத்துருப்பேன். போன மாதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு கனேடியன் கவர்மெண்ட் அமைச்சரவைகள் அப்படி இல்லை மினிஸ்டர் எல்லாம் கொடுத்தேன். இந்த முறை கொஞ்சம் இந்த விரைவாக வந்தபடியால் 2 இந்த மாகாண முதல்வர்களும் உங்களுக்காக, அதாவது நீங்கள் சேவையை பாராட்டி உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை சான்றிதழ் தந்துருக்கணும். அது நான் 30,000 வந்து அலஸ்டீன் ராக்குக்கு முதல் வந்து தேங்க்யூ. அதே மாதிரி இது வந்து KS சங்கர் எனக்கு நீண்ட காலமாக தெரியும், நான் கதை பண்ணாங்க. அதே மாதிரி இது வந்து அலஸ்டீன் ராக், நன்றி உங்களுக்கு தருவேன். மற்றது வந்து KS சங்கர். மற்ற தம்பிக்கு நான் அடுத்த முறை கட்டாயம் நாங்கள் வந்து வேறு கனேடியன் பிரைம் மினிஸ்டர் கொண்டுட்டு இது உங்களுக்கு எவ்வாறு உதவும் என்று சொல்லுவார். நீங்கள் கனடாக்கள் யூடியூப்பில் நீங்கள் என்னென்னு சொன்னால், நீங்கள் கனடாவுக்கு வேற நீங்கள் வந்து முயற்சி செய்தால் இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம், இந்த கனேடியன் கவர்மெண்ட் ரெக்கக்னிஷன் உங்களுக்கு வந்திருக்குது. அது நீங்கள் ஒரு வீட்டை கவர்னர் வச்சுருங்க. சீக்கிரம் கனடாவாக போகிறான். அதுக்கு ஏதாவது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது தானே, அதே நீங்கள் வந்து இதை காட்சிப்படுத்தலாம் கட்டாயமாக. அது உங்களோட சேவைகள் தொடர்ந்து வேறோடும் வளர்ந்து வர கலைஞர்கள் சிறந்த ஆக்கப்பூர்வமான இவ்வாறான பதிவுகளை நீங்கள் மக்களோட பயிரைக்குள்ள அது கனடாவையும் எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணையும் இணைக்கின்ற பாலமாகத்தான் நீங்கள் தொழில்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது மற்ற பெரிய ஊடகங்கள் எல்லாம் பேரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த யூடியூப் சேனல் வந்து சேவை செல்வார்கள் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த யூடியூப் சேனல் வந்து மிகவும் தரமானது. ஸ்பெஷலி KS சங்கர் நீங்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை தோக்குறவங்க கன நிகழ்ச்சிகளை சொல்லலாம், அது ஒன்றுன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ யூடியூப் வந்த பிறகு வந்து புலம்பெயர் தமிழருக்கான உறவுகளில் ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. அதாவது கூட யூடியூப் தான் ஜனங்கள் கூட பார்க்கணும். இப்போ எந்த வைஃப் வந்து இப்படி கற்றுட்டு சொல்லுவான், எல்லாத்தையும் வந்திருக்குது, அலிஸ்டன் வந்து KS சங்கர்ட்ட வந்திருக்கு, கொஞ்சம் தான் பார்க்கலாம் வந்து. அப்போ அப்படி வந்தோண்டே இருக்கும். நன்றி அண்ணா. இப்போ எங்களுக்காண்டி இப்படி ஒரு எஃபர்ட் போட்டு இது செய்கிறதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் ஆயிருக்கும், எத்தனை பேர் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும், அவ்வளவு செய்து எங்களுக்கு இங்கே கையில் கொண்டு வந்து தந்ததுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எங்களுக்கும் இது ஒரு என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று நாங்களும் சொல்லிக்கணும்.
பெரிய ஒரு எங்களுக்கு பார்க்க போனோம்னா யூடியூப்ல இருந்தால் அந்த அவார்டு ஒன்று வரும் சில்வர் அவார்டு. இது வந்து கனடா நாட்டில இருந்து வந்தபடியா வந்து இன்னும் ஒரு விசேஷமான ஒரு இது உங்களுக்கு ஒரு it is a special recognitions on behalf of Canadian government. Two major cities, city of Brampton and city of Markham. Both cities are the fast growing cities in the world, and 600,000 Tamils, they are living there. So on behalf of all the Elam Tamils, I am giving these certificates to recognize your services, especially the Tamils in Canada. They are very eager to watch your daily basis YouTube channels, and especially you share the valuable informations, productive informations, and also the instant information. So something happened today, for example, we can able to see those news right away. ஸோ அந்த வகையில் உங்களோட செய்திகளாக பாராட்டு. மற்றும் இந்த யூடியூப் மக்களுக்கு நான் ஒரு விதமான ஒரு தகவலை இருக்கின்றேன். குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பிள்ளைகள், அதாவது whoever they are pursuing their career in the accounting, auditing, finance, business related courses வந்து அவர்களுக்கு வந்து கனடா வேற விரும்பினார். உதாரணமாக வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு பிள்ளை உதாரணமாக உங்களோட சிஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள், அவள் ஜெஃப்னா கேம்பஸில் படிக்கிறான், இப்போ 3rd இயரில் இருக்கிறான், அவள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான கோர்ஸை செய்து கொண்டு இருக்கிறான். சரிதானே? அவள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவன் டிரான்ஸ்கிரிப்டை யூனிவர்சிட்டியில் எடுத்து அவர் ஒரு CPA Ontario.ca அந்த தகவலை நான் உங்களுக்கு தான் அனுப்புவேன். நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம், உங்களோட கான்டாக்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்போ CPA Ontario.ca என்ற அந்த கனடா வெப்சைட்டுக்கு போனால் அதில் வந்து இந்த CPA Ontario நீங்கள் இமெயிலின் ஊடாக எல்லாம் சரியான ஈஸி. இதுக்காக நீங்கள் அங்கே இங்கே ஏஜென்ட்டுக்கு போய் காசு கொடுத்து நீங்கள் காஸ்ட்டை வேஸ்ட் பண்ண எல்லாம் யூ ஹேவ் டு டூ யுவர் செல்ஃப் வித்தவுட் எனி காஸ்ட். $1 உங்களுக்கு செலவில்லை. சரிதானே? இப்போ அதுக்குள்ளே போய் நீங்கள் இமெயிலுக்குள்ளே போய் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் ஸோ இப்படி கேம்பஸில் 3rd லெவலில் இருக்கிறேன், எனக்கு ஐ ஆம் த கரியர் வந்து டூ த CPA, த சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ். அப்போ அதை ஃபுல்லாக நீங்கள் முடிக்கலாம். அதில் 6 லெவல்ஸ் இருக்குது. இப்போ அதில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு half லெவலில் முடித்தால் இங்கே ஜஃப்னாவில் இருந்து கொண்டே அவைண்ட அந்த ப்ரோக்ராமை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் அங்கே ஏராளமான கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் காசு காட்டி சில நேரம் அவையில் சொந்தக்காரரை அங்கே இருப்பினோம். அப்போ அவையில் அந்த கோர்ஸை அவையில் ரிஜிஸ்டர் பண்ணி இவையில் ஆன்லைனில் செய்யப்படலாம். செய்து நீங்கள் அந்த ஆன்லைனில் கோர்ஸஸ் முடிச்சுட்டீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் எம்பசிக்கு போய் சொல்கிறீங்க, இங்கே பாருங்க இதில் level 6 இருக்குது, நான் level 3 முடிச்சிட்டேன், இப்போ நான் ஐ ஹேவ் டு கோ டு கனடா. என்ன ரீசன் என்று சொன்னால் அதில் 3 லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இட்ஸ் கால்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து சொல்கிறது ஜூனியர் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்மீடியட், சீனியர். அப்போ இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஜஃப்னாலேருந்து செய்யலாம். ஆனால் இப்போ இன்னொரு வசதி இருக்குது, ஜஃப்னாவில் இருந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் முடிக்கலாம். என்ன மாதிரி சொன்னால் அதை சொல்லுறது வெர்ச்சுவல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். வெர்ச்சுவல்னு சொன்னால் ஆன்லைன்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறது. அப்போ கனேடியன் கம்பெனி அங்கே இருக்கிற கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாப்ஸ் அதுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் CPA நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த மார்க்கெட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் உள்ள ஜாப்களுக்கு அப்ளை பண்ணினால் இப்போ கணவர் கொழும்பில் மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களே கனடா கம்பெனியில் வேலை செய்யணும். அப்போ நீங்கள் வேலை செய்ய அங்கே சேலரி உங்களுக்கு வரும். ஆனால் யூ ஒர்க் இன் ஜஃப்னா, அதை சொல்கிறது வெர்ச்சுவல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். அப்போ அதன்படி நீங்கள் வந்து அந்த ஜூனியர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், மற்றது வந்து இன்டர்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். சீனியருக்கு கட்டாயம் கனடா தான் வரும். அப்போ நீங்கள் இதை முடிக்காட்டி கூட நீங்கள் வந்து எம்பசி போகிறோன்னா எம்பசி உடனே உங்களுக்கு விசா தரும். ஏன்னு சொன்னால் யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் த கனேடியன் CPA. அப்போ என்ன பொறுத்தவரை லண்டன் சீமா செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த CPA ப்ரோக்ராமை செய்யும். சரியான ஈஸி. அப்போ ஈஸி ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு தர 2 பேருக்கும் தர அந்த நம்ம ஜஃப்னா நியூஸ் அந்த லிங்குகளை தருவேன். அந்த லிங்குகளை நீங்கள் ஏதாவது வழியில் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பினூடாக இதனூடாக. அதை வச்சுக்கொண்டு அவையில் வந்து அங்கே இருக்கிற CPA கான்டாக்ட் பண்ணி இமெயில் பண்ணிவிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு ஜஃப்னா யூனிவர்சிட்டி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. whatever levels they finished, and they take the transcript from the registrar and they send it to say CPA and explain them I am eager to complete the CPA program Canada. The reason is I want to settle in Canada. But automatically Canadian government they consider, they motivate எந்த ஏஜென்ட்டுக்குள்ளேயும் போக வேண்டாம். அது மட்டும் இல்லை, மற்றது வேறு வழியில் வராங்கல்ல. முக்கியமாக இப்போ நல்ல ஹொட்டாக வந்து இருக்கிறது வந்து செல்ஃப் இமிக்ரெண்ட் விசா. ஸோ செல்ஃப் இமிக்ரெண்ட் விசான்னு சொன்னால் உதாரணமாக இப்போ அது எந்த ஃபீல்டாக இருக்கலாம், கட்டாயம் படித்த ஃபீல்டாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யுவர் எலக்ட்ரீஷியன், அப்போ அது ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டகரி. அப்போ இங்கே தான் நாங்கள் சொல்லுவோம் எலக்ட்ரீஷியன், அது இல்லைன்னா கொஞ்சம் பெருவாடாக ஒரு அண்டர் பைன் சொல்லுவோம். கனடாவில் அப்படி இல்லை. அங்கே வந்து டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ஸை விட எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ், கேபினட் மேக்கர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்களுக்கு தான் நாங்கள் மதிப்பு கூட. அவங்க மேலே உச்சம், இவையிலெல்லாம் கீழே. டாக்டர்ஸ் வந்து கதவை வேணுமென்றால் அவர் தானே எடுத்துக்கொண்டே போட்டு இருக்கணும். அதுதான் கனடா நிலம். ஆனபடியே நீங்கள் நினைக்காதீங்க அக்கௌண்டன்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் லோ லெவல்ஸ். இவங்க தான் நம்பர் 1. அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ். ஸ்கில் லேபர்ஸ் என்று சொன்னால் ப்ரொஃபஷனல் கேட்டகரி. ஈவன் பாபர்ஸை எடுத்தா சரி, பாபர் இருந்தாலும் நீங்கள் 4 years டிகிரி முடிக்கணும். சரி தானே? அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்ன நான் ஐ டோன்ட் லைக் டு டாக் அபவுட் த கேஸ்ட் சிஸ்டம்.
பெரிய பெரிய கேஸ்ட்னு ஜெஃப்னான்னு சொல்கிறாங்களே எல்லாம் அங்கே வந்து பாபாசல் நடத்தினது கனடாவில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து நான் சொல்லல வேறு ஒரு லெவல் இருக்கிறார்கள் கூட ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறாங்க. அப்படி எல்லாம் வேறு லெவலுக்கு ஜாழ்ப்பாண தமிழர்கள் கனடாவில் வளர்ந்து கொண்டு வரீங்க. பானபடிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. அப்போ அப்படியான ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து இப்போ ட்ரக்கிங் வந்து சரியான ஹோட். இப்போ நீங்கள் ட்ரக்கிங் ஓடுறன்னு சொன்னால் அந்த நீள ட்ரக் இருக்குது தானே, அந்த ஊகல் ட்ரக்னு சொல்லி அந்த ட்ரக்கின் லைசன்ஸ் உங்களுக்கு வேணும். இங்கேயே அந்த நீங்கள் லைசன்ஸ் எடுக்கலாம். அதை சொல்கிறது ஏசெட் லைசன்ஸ்னு சொல்லி அந்த லைசன்ஸ் இருந்தால் நீங்களாகவே அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் வந்து IRCC. அப்போ நீங்கள் கனடா வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து போட்டப்பட்டிருக்கும். ஸோ வுட் யூ லைக் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட் IRCC. அந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணினா நீங்களாகவே டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். ஏஜென்ட்டுக்கு கொண்டு ஒன்றும் கொடுக்காதீங்க, எல்லாமே டிரெக்டாக செய்து நீங்களே செய்யுங்க. உங்களுக்கு அங்கே ஒரு கஷ்டம் இல்லை. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று தேவை. அங்கே கனடாவில் இருந்து யாரும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டரால் ஒரு சாதாரண லெட்டர். இவர் இங்கே வந்து நிற்கிற டைமில் வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபைனான்ஷியல் அண்ட் ஃபார் த ஹவுசிங், அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ஸ்டாண்டர்ட் லெட்டர். மற்ற வேண்ட ப்ரூஃப் ஆஃப் ஐடி மற்ற எல்லாம் உங்களோட சைட்டில் வரணும். நீங்கள் வந்து ஒரு கவர் லெட்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அது நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் போனால் வந்து இந்த இங்கிலீஷில் எழுத போனால் தமிழில் படிவம் எழுதி போட்டு உங்களை பற்றி அது ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் கொடுத்தா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் 10 days நீங்கள் அட்டாச் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த செல்ஃப் இமிக்ரெண்ட் விசா இந்த மாதிரி சொன்னால் இந்த கேட்டகரி வந்து ப்ரொஃபஷனல்படியாக அதில் நீங்கள் வந்து 60% எடுக்கணும் அவுட் ஆஃப் 100. அப்போ அதில் ஒவ்வொன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்பாங்க, உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க, பட் அங்கே இருக்கிற ஃபேமிலி டைஸ் இருக்குது, அதுக்கு 10%. மற்றது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நீங்கள் விளங்கப்படுத்துங்க. யூ ஹேவ் டு ப்ரூஃப் வந்து யூ ஹேவ் adequate depth and breadth எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன ஃபீல்டாக இருக்கலாம். அது வந்து இப்போ ப்ளம்பிங்காக இருக்கலாம், கேபினெட் மேக்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து வுட் ஒர்க்கிங்காக இருக்கலாம். எனி இண்டஸ்ட்ரியல் ஆல் ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் கேட்டகரி ப்ரொஃபஷனல் ஸ்கில் உங்களுக்கு அந்த வேலை திறமை இருந்தால் யூ கேன் கம் டு கனடா. இட்ஸ் கால்ட் செல்ஃப் இமிக்ரெண்ட். அதாவது காசும் கொஞ்சம் காட்டணும், ஒரு 10 lakhs. அப்போ 10 lakhs காட்டணும் பண்ணிவிட்டு நாளைக்கு விசாக்கு அப்ளை பண்ணிக்க முதல் நாள் பேங்க் லோனே போடாதீங்க. அதான் பிரச்சனை. இது போட்டோன்னா அவங்க அப்போ இந்த காசு எங்கே வந்தது, அதாவது நாட் ப்ரூஃப் வந்து மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் சொன்னால் சின்ன டப்பாட்டு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வருஷம் பண்ணி இருக்கு டேக்ஸ் கட்டியிருப்போம். அப்போ அந்த தேனோ வந்து யூ ஆர் ஆல்ரெடி இன்வால்வ் இந்த பிஸ்னஸ். இப்போ அப்படியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வந்து யூ ஹேவ் டு ஹேவ் when you apply for the இப்படியான செல்ஃப் இமிக்ரெண்ட் விசா இஸ் ஈஸி டு கம் டு கனடா. அப்போ என்ன இந்த இதில் பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் ஹஸ்பண்டுக்கு கிடைச்சால் ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே ஐடியா கிடைக்கும். பட் நீங்கள் காசு 10 lakhs காட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த 10 lakhs பண்ணியிருக்கு அங்கே தங்குறது காணும். அப்போ அதையும் நீங்கள் வந்து ப்ரோமோட் பண்ணுங்கள். செல்ஃப் இமிக்ரெண்ட் எல்லாம் நீங்களே செய்யும். இங்கே இருக்கிற ஏஜென்ட் மாதிரி அதுக்குள்ள போய் நீங்கள் மாட்டுப்பட்டு அவனுக்கு 1 கோடி கொடுத்து இங்கே 50,000 கொடுத்து. இப்போ கனடாவில் இப்போ ரீசெண்டாக ஜஸ்டர்டே எனக்கு ஒரு கேஸ் ஒரு ஆள் சொன்னார். அவன் என்ன செய்கிறான்னா 50 பேருக்கு சேர்த்து ஒரே விசிட்டர்ஸ் விசாக்கு அப்ளை பண்ணிக்கிறான். அப்போ கவர்மெண்ட் பிடிச்சி அவன் யோசிப்பாங்க இங்கே யாரும் வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க, நீங்கள் அவன் ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் சார்ஜ் பண்ணுறான். அப்போ அவங்க தே மேக் த மணி. அப்போ அப்படியான இதுக்குள்ள வந்து இப்போ நீங்கள் போக வேண்டாம், நீங்களே உடம்பாட்டில் செய்யுங்க ஏதாவது. அப்போ எல்லாத்துக்கும் வெப்சைட் ஒன்று இருக்குது. இப்போ வந்து canada.ca அதுதான் மெயின். இது வந்து அப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் சிட்டிசன்ஷிப் ஆஃப் கனடான்னு சொல்லி இருக்குது வெப்சைட். அதுக்குள்ளே போய் டீட்டெயிலாக நீங்கள் ரீட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க என்னென்ன செய்யணும். நீங்களே உடம்பாட்டில் செய்யலாம். அவ்வளோதான். ஏதாவது கேள்விகள் இருக்குது இல்லைண்ணா? அப்போ அண்ணா சொன்னது வந்து இப்போ கோடி கொடுத்து கனடா போகிறத தவிர்க்கிறக்காண்டி ஒரு சிறந்த வழி ஒன்று சொல்லியிருக்கிறேன். சிறந்த வழி நீங்களே இல்லை படித்து முடிச்சாக்கள் கூட இஃப் தே ஹேவ் த டிரான்ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஒஃபிஷியல் வந்து யூ ஆர் கெட் ஃப்ரம் த ரிஜிஸ்டர் உடனடியாக யூ ஹேவ் டு கான்டாக்ட் வித் த சிபிஏ. அப்போ சிபிஏக்கு நீங்கள் இமெயில் பண்ணி நான் சொன்ன CPA Ontario.ca இஸ் வெரி ஈஸி. இங்கே CPA கனடான்னு அடித்த உடனே கூகுளில் வந்தது இந்த வெப்சைட். அதில் போய் ஹவ் டு கான்டாக்ட் CPA அதில் ஒரு இமெயில் இருக்குது. அந்த இமெயிலுக்கு நீங்கள் எழுதுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சங்கர் so and so I have been வந்து living in this country வந்து so long. I born in Sri Lanka. I graduated from University of Jaffna last year. So I am eager to complete the CPA program. So I attach all the whatever documents you have, transcript and so on. So please advise me how I can able to join with the CPA program. So they are going to give the direction. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அசைன்மெண்ட் அசைன்மெண்ட்டில் ஒரு ஆள் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. I am the counselor for you. அப்போ அவங்கள்ட்ட யூ கம்யூனிகேட் வித் பை இமெயில் சிம்பிளாக மெசேஜ் அவ்வளோதான். பட் இங்கிலீஷும் பெருசாக தெரிய ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் மீடியத்தில் செய்தால் பெனிஃபிட் கூட தமிழை விட. அப்போ இதில் தான் யூ ஹேவ் டு ப்ரோமோட் வந்து இந்த CPA ப்ரோக்ராம் வந்து செய்து கொண்டு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் வரலாம். மற்றது செல்ஃப் இமிக்ரெண்ட் ஃபேமிலியாக வந்து வர்றதுக்கு ஈஸியான கேட்டகரி. யாழ்ப்பாணத்தில் மண்ணை நேசிக்கிறார்கள் மேலே குறைவு, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ வெளிநாடுகள்லேருந்து ஆட்கள் இங்கே வெறியினம்
வந்து பார்க்கணும், உங்களோட யூடியூப்பை பார்க்கணும், உங்களை சிறிதன் கண்டால் செலவினம், உங்களோட இது பார்த்தோம் தம்பி வெரி குட்னு சொல்லிட்டு போகணும், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல சேவையை செய்யக்கல அது பலருக்கும் வந்து நன்மை அடைஞ்சால் அதுக்குரிய அந்த அவளுக்கு உரிய வந்து சிலர் நான் யோசிப்பன் வந்து எவ்வளோ கஷ்டம், நீங்கள் வந்து மழை வெயில் சில திருவிழாக்களுக்கு நீங்கள் அதுக்குள்ள மக்களோட மனிதர் ரெண்டு அப்படி செய்தெல்லாம் பிறகு இரவரவாக போய் அதை எடிட் பண்ணி வடிவாக எங்களுக்கு ஒரு நல்ல வடிவில் திரைக்குள்ள இவர்களுக்குரிய ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரம் ஏதாவது ஒரு வழியில் வழங்குவோம். அதே நான் பார்த்தேன், கனடாவிலிருந்து நான் மெனக்கிட்ட வந்து பலருக்கும் செய்திருக்கிறேன். இதுவரை நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ ஊடகம் என்று சொல்லி இதுவரை நான் செய்த கிடையாது. அப்போ இந்த மாதிரி யோசிச்சேன், ஒரு முக்கியமான 10 யூடியூப் தளங்கள் என்ற கண்ணுக்கு உடனே வந்ததை தான் நான் பண்ணேன். இல்லை கணவரை விட்டுட்டேன், கவலை இருக்குது. கணவர் எனக்கு அடித்து சொல்லிச்சுன்னா அங்கே என்ன விட்டீங்களா அப்படிலாம் கேட்டுச்சினோம். அந்த இன்னொரு பொம்பளையும் கேட்டேன். அப்போ நான் உங்களோட பேரில் வந்தபடியே நீங்கள் 2 பேரும் தான் முதலே இன்வைட் பண்ணாங்க. என்னென்ன உங்களோட பேரில் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து முன்னுக்கு நன்றி. அப்போ எனக்கு தோன்றிய என்ன நான் உடனடியாக இதை அங்கே உள்ள முதல்வர்களோட கதைச்சு இப்படி எல்லாம் இவையல் செய்கிற அந்த சேவைகள் வந்து எங்களோட மக்களுக்கு இங்கே வருது கனடாவுக்கு. அதன் மூலம் கனடா மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் வர்ற அவலங்கள், துன்பங்கள், சந்தோஷங்கள், களியாட்ட விழாக்கள், கோயில்கள் வந்து குறிப்பாக அது வந்து கிறிஸ்தவ ஆலயமாக இருக்கலாம், இல்லாட்டி ஈவன் பாசிவர் அந்தனியார் கோயில் நிகழ்ச்சி கூட மிகவும் சிறப்பாக வந்துச்சு. ஏன்னா நான் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் அறியால. அவர்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் வந்து உடனடியாக இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் செய்கிறீர்கள், ஆகவே நாங்கள் கட்டாயம் செய்வோம் என்று சொல்லி இதை தந்தார்கள். சரி, அது அந்த அங்கீகாரம் உங்களுக்கு வந்தது. நீங்கள் வந்து முதல் வெளிநாடு போய் எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்க. இப்போ தலைமுறையை வந்து வெளிநாடு போனால் தான் எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்குது, அங்கே தான் போகணும்னு யோசிக்கணும். ஏன் அதுக்கான சந்தை வாய்ப்புகள், அதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்களுடைய தாய்நாட்டில் இல்லையா? நீங்கள் இப்போ பார்க்க போன மட்டும் என்னென்னு சொன்னால், இப்போ உதாரணமாக வந்து இலங்கையின் பொருளாதாரத்தை நாங்கள் பார்த்தால் இன்னும் இலங்கையின் பொருளாதாரம் மந்த நிலையில் தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த தொழில் வாய்ப்புகள், உதாரணமாக அது பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிவருகின்ற மாணவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து உற்பத்தி துறை, உதாரணமாக ஸ்கில் லேபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு ஒரு ஆள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஸ்பெஷலைஸ்டாக இருந்தால் அவர்கள் கூட இங்கே வந்து அந்த அதில் வந்து காட்டுகின்ற அக்கறையின் அந்த வேகம் வந்து காணாது. இப்போ உதாரணமாக நான் இங்கே பார்த்தேன், இப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லாம் கட்டிடத்துறையை பார்த்தால் பூரா வெளி மாவட்டங்களில் இருக்கின்றவர்கள்லாம் நீங்கள் வருகின்றாங்க. நீங்கள்லாம் நீங்கள் ப்ரோமோட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ சங்கானையில் 16 கோடி கட்டின அந்த வீடு ஒன்று சொல்லி இவர் தமிழ் ப்ரோஸ் போட்டார். அதே மாதிரி நீங்களும் பல வீடுகள் எல்லாம் காட்டியிருக்கீங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மண்ணை பிறந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்கள் வந்து ஒரு 2% தான் சொல்லலாம். முழுக்க வந்து வாராக்கள் இல்லை, எல்லாரும் வந்து 98% வந்து வெளி மாவட்டமாக தான் வந்து இருக்கணும். வேலை வாய்ப்புகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது, ஆனால் அதை செய்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் ஆக்கள் இல்லை. அது ஒரு குறைபாடு இருக்குது. மற்றது என்னை பொறுத்தவரையில் வந்து வெளிநாட்டுக்கு உங்களுக்கு வரக்கூடிய விருப்பம் இருந்தால் வெளிநாட்டுக்கு வாரதிலையும் பிழை இல்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வாரதால் இங்கே இருக்கின்ற வசதிகளை விட அங்கே உங்களுக்கு வந்து அது கல்வி கேட்கின்ற உதாரணமாக உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் வந்து அங்கே வந்து அது ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியத்திலேயே படித்து இன்னும் மேலே மேலே படித்து கொண்டு விரைவுக்குள்ள அங்கேயே ஃபுல்லாக பிறந்து அங்கேயே சிட்டிசனாக விரைவுக்குள்ள அங்கேயே வந்து வீடு வாய்ப்புகள் அப்படியான வசதிகள் விரைவுக்குள்ள வந்து அவர்கள் வந்து பல வழிகளிலும் வந்து அவர்கள் முன்னேறி செல்வதற்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. பல துறைகளிலும் மேல் கால் பதிக்கலாம், படித்து நல்லா வரலாம். மற்றது வந்து லைஃப் ஸ்டைல், அதாவது அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் வித்தியாசம். இப்போ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்னென்னு சொல்கிறது, மக்கள் எல்லாம் வந்து ஒரு நிலையான ஒரு கொள்கையில் வாழ்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிற மாணவர்களை பார்த்தா கூட சும்மா அங்கே டியூஷனுக்கு போகிறாங்க, இங்கே டியூஷனுக்கு போகிறாங்க, பின்னர் பார்த்தால் பாட்டிக்கு போகிறாங்க. பிறகு எல்லாத்த கையிலையும் வந்து செல்ஃபோன் ஒரு இதாக இருக்குது. பார்த்தேன் வந்து 24 hours செல்ஃபோன் இல்லாமல் இங்கே பார்த்தேன் மாணவர்கள் இல்லை போல அந்த அளவில் இங்கே இருக்குது. அப்போ இது இந்த சமூகம் வந்து ஒரு அதை நாங்கள் வந்து இங்கே இருந்து படிக்கிற காலங்களில் இந்த சமூகத்தை விட இப்போ இருக்கிற சமூகம் வந்து ஒரு சீர்கட்ட சமூகம்னு சொல்லல, அதாவது ஒரு பாதையில் இருந்து விலகி வேற ஒரு பாதையை நோக்கி செல்லுகின்ற வழிகாட்டல் வந்து இப்போ பாடசாலை மட்டத்திலும் இல்லை, பல்கலைக்கழகத்திலும் இல்லை. மற்றது வந்து வெளி மாவட்டங்களின் ஆதிக்கம் இங்கே கூடிட்டு அந்த ஆதிக்கத்தின் இதால் வந்து கலாச்சாரத்திலும் சற்று தளம்பல் காணப்படுவதை நான் பார்த்தேன். ஆகவே தான் நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், இங்கே இருக்கிறார்கள் வந்து ஒழுங்காக நீங்கள் உங்களோட இதுகளை வாழ்க்கையை நீங்கள் வகுத்து இங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வாய்ப்புகளை நீங்கள் முறையாக நீங்கள் பயன்படுத்தினால் கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்தில் உண்டு. ஆனால் அவற்றை விட்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி வசதிகள் இருந்தால் நான் உங்களுக்கு கூறியது போல் அந்தந்த வழிகளில் வாங்க, காசுகளை வீணாக தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் செலவழிக்காமல் முறையான வழியில், உதாரணமாக செல்ஃப் இமிக்ரெண்ட் இந்த பாயிண்ட் சிஸ்டம், அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டி படித்தார்கள் வந்து அந்த சிபிஏ ப்ரோக்ராம், சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ், அந்த இதெல்லாம் ஆனபடியால் 2ஐயும் நீங்கள் முடிவெடுக்கலாம். அதாவது இங்கே இருந்தால்
அது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நிலையான கொள்கையோட யூ ஹாவ் டு ஹேவ் அ மெயின் கோல்ஸ் வந்து ஹவ் யூ ஆர் கோயிங் டு பர்சூ யுவர் career whether you are going to be through the universities or maybe through the பிஸ்னஸ் கேரியர் நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு காசு வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு உதவி செய்தாருன்னா பெருசாக இல்லை இப்போ நான் பார்த்தளவில் ஸ்மால் பிஸ்னஸ் லோன் எல்லாம் வந்து கவர்மெண்ட் முந்தியெல்லாம் கொடுத்துருக்குது இப்போ அது வந்து பெருசாக கொடுக்குறதா இல்லை பேங்க் எல்லாம் பார்த்தேன் ஏன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது ஆகவே எக்கனமி ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் வந்து எங்களோட ஜப்னாவில் வந்து இன்னும் வெல் நாட் டிசைன் அப்போ இங்கே எல்லா டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எக்கனாமிக் ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் கவுன்சில்ஸ்லாம் இருக்குது இப்போ ஈவன் கச்சேரியில் கூட நான் வந்து எங்களோட கச்சேரியில் உள்ள பெரியவரை சந்திச்சேன் பிரதீப் எந்த ஸ்டூடெண்ட் என்னட்ட படித்தவர் அதேமாதிரி பல இடங்களில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலாம் இப்போ நல்ல போஸ்ட்டில் இங்கே இருக்கிறாங்க நான் ஜப்பான் கம்ப்யூட்டர் லெக்சராக இருந்தால் அப்புறம் நான் ஸ்காலர்ஷிப்பில் கனடா போனேன் அப்போ நான் இங்கே தான் கிராஜுவேட் பண்ணி ஐ கோட் த பேட்ச் டாப் அந்த அவுட் ஆஃப் 395 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விவர் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ அப்போ அதில் நாங்கள் படிச்சுட்டு தான் போனாங்க அப்போ படிச்சுட்டு போய்கள் அந்த டைம் நாங்கள் லண்டன் ஐசிஎம்ஏ செய்தோம் அது ஓரளவு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுது அப்போ இங்கே இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வேறு நான் வந்து கேட்டாலும் எல்லோரும் உடனே ஐடின்னு சொல்லிடணும் அது ஒரு பேட் டிசிஷன் அதாவது ஏன் அந்த ஐடி எடுக்கணுன்னா செல்ஃபோன் இருக்குது உடனே லேப்டாப் ஐடி அப்போ ஐடி படித்தா இங்கே அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து இங்கே வந்து நீங்கள் முறையாக பயன்படுத்தலாம் என்னென்னு சொன்னால் அவ்வளவுக்கு எங்களோட கனேடியன் ஸ்ரீலங்கன் எக்கனாமி இன்னும் வந்து தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் பெருசாக வளர இல்லை அப்போ அந்த ஐடியை நீங்கள் வந்து அவுட் சோர்சிங் அதாவது கனடாவில் இருக்கிற கம்பெனிகள் வந்து ஐடி ஃபீல்டுக்கு ஆக்களை தேடிக்கொண்டிருக்கணும் என்னென்னு சொன்னால் அங்கே வந்து இப்போ உதாரணமாக $3,000 கொடுக்குற சம்பளத்தை இங்கே வந்து ஒரு $1,000 சம்பளத்தை நாங்கள் எடுத்துடலாம் அதை விட இங்கே உள்ள ஆக்கள் வேலை செய்யணும் அதேமாதிரி கனடாவில் இருக்கிற அக்கௌண்டிங் ஃபேர்ம்ஸ் எல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பஞ்சாப் என்று சொல்லி ஒரு மாநிலம் இருக்குதாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் மோஸ்ட்லி வந்து இது அக்கௌண்டிங் ஓன்ஸ் வே வந்து பஞ்சாபிஸ் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவுட் சோர்சிங் என்று சொல்லி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அப்போ அங்கே நீங்கள் கொடுத்தால் ஒரு மாதம் செல்லும் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பாடுறதுக்கு இஞ்சி என்று சொன்னால் 1 டேயில் செய்து மட்டும் வந்துடும் அதோட ரேட்டும் குறைவு அப்போ அதை சொல்ல அவுட் சோர்சிங் அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச கணக்கு ரிவ்யூ எந்த கப்பல் ஆஃப் கசின்ஸ் ஆல்சோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கனேடியன் கம்பெனிக்கு இங்கேருந்து வேலை செய்கிறாங்க சேலரி ஓரளவு பரவாயில்ல 1 லட்சத்துக்கு மேலே அப்போ அப்படியான தொழில் வாய்ப்புகளும் இருக்குது ஆனபடியால் அதே வாய்ப்புகள் அங்கே போய் நீங்கள் வேலை செய்து அங்கே குளிர்களில் கஷ்டப்பட்டு அங்கே இப்போ உதாரணமாக நான் இதே மட்டும் சொல்கிறேன் உதாரணமாக அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ஏராளமான மக்கள் இந்த பிஸ்னஸ் விசாவில் வருகிறோம் அதே மாதிரி வந்து ஒர்க் பர்மிட்டில் வராங்க சரிதானே அப்போ அது ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் விசா கிடைச்சி அதில் அங்கே வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உடனே வந்தோன்னா அங்கே ஒரு நம்பர் ஒன்று இருக்குது அதை நாங்கள் சொல்கிறோம் சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்போ அந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய இல்லாது அப்போ அதை முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்புறம் அப்ளை பண்ணினால் இனி உடனே வந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் வந்தபடியாக உங்களுக்கு வந்து வேலை வரும் அப்போ வேலை என்ன மாதிரி தேடுறது அப்போ எங்கிட்ட சொன்னாங்க என்ன செய்யணும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோட போய் வேலையை எடுத்தவன்னு கேட்டால் அவனே வேலை எடுத்துக்கணும் இல்லை தானே அப்போ ஒரு மாஜி ஒன்று கிரிக்கெட் பண்ணிட்டாங்க கனடாவில் வேலை இல்லை அது பொய் நான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ நானும் வந்து ஒரு இடத்துல வேலை செய்துருக்கிறேன் அப்போ கனடாவை பொறுத்தவரையில் அங்கே வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸில் ட்ரக்கிங் இண்டஸ்ட்ரி என்று சொன்னால் எந்த ரோட்டில் பார்த்தாலும் ட்ரக் ஓடிக்கொண்டே இருக்கும் 24 hours அதே மாதிரி டிரைவர்ஸுக்கு சரியான ஹை டிமாண்ட் இருக்குது அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் அது கேபினட் மேக்கிங்காக இருக்கலாம் வுட் ஒர்க்கிங்காக இருக்கலாம் மற்றது வந்து எலக்ட்ரிக்கல் ஜாப்பாக இருக்கலாம் ப்ளம்பிங்காக இருக்கலாம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருந்தாலும் ஜாப்ஸ்கள் இருக்குது மற்றது எல்லோரும் நாங்கள் வந்து எங்கடையாக்கள் வந்து என்ன இவங்களோட பிரச்சனை என்னென்னு சொன்ன உதாரணமாக நாங்கள் வந்தோடனே ஜப்னா டவுனுக்கு வரோம் அதே மாதிரி தான் டொரண்டோவில் வந்து இறங்கி போட்டு அதில் இருந்து வெளியால் போக விருப்பம் இல்லை எல்லோரும் டொரண்டோக்கெலாம் இருக்கணும் ஏன்னா அங்கே இருந்தால் தான் மாமன் மாமியிலையும் கிடைக்கலாம் மச்சாரனையும் கிடைக்கலாம் இடியப்பன் சோறும் சாப்பிடலாம் எல்லா விதமான இதுவும் அங்கான் இருக்குது அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும் நான் இந்த இடத்தை விட்டு வெளியால் போகணும் வெளியால் போனால் அங்கே ஜாப்ஸ் இருக்குது அப்போ ஜாப்ஸ் அங்கே போனால் எங்கெங்கே ஜாப்ஸ் இருக்குதோ அந்தந்த இடங்களுக்கு போகணும் மற்றது ஜாப் சர்ச் பண்ணுற அந்த முறையை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் ஒரு ஆளில் தங்கியிருக்காமல் ஓகே நான் இங்கே வந்துட்டேன் என்ன மாதிரி நான் வேலை தேடுறது அப்போ உங்களுக்கு அந்த சர்ச் அந்த அப்போ அப்படியான ஜாப் சர்ச் போடுறதுக்குரிய அந்த அப்படியான கிளாஸஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து அரசாங்கம் இலவசமாகவே செய்கிறாங்க எந்த ஒரு காசும் இல்லை அப்போ அதுகளில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு சேர்த்து ஜாப் ஃபேர் இருக்குது கரியர் ஃபேர் இருக்குது என்ன மாதிரி ஜாப் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் டப் டப்னு உங்களோட முதல் வந்து உங்களோட அதை சொல்கிறது இங்கே சொல்கிற பயோடேட்டா
அங்கே நாங்கள் சொல்லுவோம் ரெசிமே என்று RESUME, அது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு ரெசிமே. அதே மாதிரி கவர் லெட்டரில் வந்து எழுதியங்களை வந்து நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்தால் அதை எழுதலாம். இப்போ நான் ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐ எம் லுக்கிங் ஃபார் திஸ். 10 days நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுகளுக்கு நீங்கள் கம்பெனிகளுக்கு அனுப்பினால் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கால் வரப்போகுது. சரிதானே? மற்றது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அடித்து போட்டு கதை கேட்கல ரைட்டான பர்சனோட கதைக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் கால் பண்ணி வந்து ரிசப்ஷனிஸ்ட்டை காய்ச்சிங்கன்னு சொன்னால் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வந்து தேடோ ஒன்று அப்போ நீங்கள் அங்கே அந்த கம்பெனிக்கு போய் அங்கே ஜாப் இருக்கான்னு சொன்னால் நான் ஐ வாண்ட் டு டாக் வித் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடக்ஷன் ஏரியான்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லாட்டி பிளான்ட் மேனேஜர் இல்லை ஆப்ரேஷனல் மேனேஜர். அப்போ இந்த 3 பேருக்கு தான் அங்கே வந்து பவர் இருக்குது. அப்போ அவையில் நீங்கள் போய் கதைச்ச உடனே அவனுக்கு ஒரு ஃபீலிங் வேணும், ஸ்ரீலங்காவில் வந்துக்கிறான், கஷ்டப்பட்டு வந்துருக்கான், உனக்கு ஆளை பார்த்தா பயமாக இருக்குது. ஓகே தமிழ் கூட தான் கேட்பான் வந்து உனக்கு டூ யூ ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ், ஓகே கம் டுமாரோ. ஆனால் தே ஆர் கோயிங் டு கிவ் ட்ரைனிங். அப்போ ட்ரைனிங் வந்து யூ கெட் த சேலரி. அப்போ அப்படியான அட்ராக்ஷனை யூ ஹேவ் டு லேர்ன். ஒரு நாட்டுக்கு போனால் ஹவு யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அ ஜாப், அதோடு வந்து அதே ஒரு ஜாப் தான். அப்போ அதுக்குள்ளே லேர்ன் பண்ணுவோம். நான் சொல்லுவாங்க ஆனபடியால் கனடாவில் ஜாப்ஸ் இருக்குது, வாரார்கள் வாங்க வெல்கம். ஆனால் என்ன பொறுத்தவரை யாருக்கும் காசை கொடுத்து ஏஜென்ட் மேர்களை கொடுத்து அப்படி ஏமாறாமல் முதல் வாசிங்க. உதாரணமாக வந்து கோட்டு வந்து Canada.ca அதான் மெயின் சைட். அதில் போனால் சிட்டிசன்ஷிப் ஆஃப் கனடா, அதில் எந்தெந்த வழியில் போகலாம். ஓகே, ஒர்க் பர்மிட்டில் போகலாம், விசிட்டர்ஸ் விசாவில் போகலாம், செல்ஃப் இமிக்ரெண்ட்டில் போகலாம். அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற வந்து எஜுகேஷனல் ப்ரோக்ராம், இப்போ CPA ப்ரோக்ராம், ஐ எம் எ மென்டர் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் எம்பசாடர் ஃபார் த CPA. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் உங்களுக்குள்ளால தொடர்பு கொண்டால் நான் அவளுக்கு படி விளங்கப்படுத்துவேன், கனெக்ஷன் கொடுப்பேன். என்ன மாதிரி கனடியன் கவர்மெண்ட்டோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி இந்த எம்பசிக்கு நீங்கள் விசா அப்ளை பண்ணிக்கல என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். இதில் எந்த ஒரு நட்டமும் இல்லை தான், நீங்கள் டாக்குமெண்ட்ஸை தான் கொடுக்குறீங்க. அப்போ அவன் தேவை கொண்டு கிவ் சம் டிரெக்ஷன் வந்து. அப்போ அவன் சொல்லுவான் வந்து ஓகே நீங்கள் செய்த கோர்சஸ் காணாது. அதே மாதிரி அங்கே சொந்தக்காரர் இருந்தால் அங்கே இருக்கிற காலேஜ் அதுகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து அந்த கனெக்ஷனை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அங்கே இருக்குன்னு வையுங்க, உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இங்கே இருக்கிறா ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ உங்களோட சிஸ்டர் வந்து அக்கௌண்டிங் படிக்க போகிறா. அப்போ நீங்கள் மாமாக்கு அங்கே சொல்கிறீங்க இந்த காலேஜில் வந்து இந்த CPA ப்ரோக்ராமுக்கு கோர்சஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அவன் வந்து 2 பாடம் எடுக்க போகிறான், பகலில் பேங்கில் வேலை செய்ய, பின்னரத்தில் படிக்கலாம். இதை சொல்கிறது வந்து கண்டினியூயிங் எஜுகேஷன். நான் சொல்ல விளங்கு தானே? அதாவது நீங்கள் while you are working at an employer வந்து you also வந்து continue your studies வந்து different field to upgrade your studies. அப்போ இங்கே கேம்பஸ் முடிச்சாக்கள் அதுக்குள்ளே செய்யக்கள் வந்து அப்போ கேம்பஸில் வர்றது அகடமிக் ஸ்டடீஸ், அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனலாக வர்றது வந்து அதை சொல்கிறது ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ், வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ். அப்போ அந்த நாலேஜை வந்து நீங்கள் இப்படியான ப்ரோக்ராம் இதில் செய்கிறது மூலம் கனடாவின் கொலிச்சு அதுன்ற படிப்பு இந்தியை படித்து கொண்டு அந்த லிங்கை ஏற்படுத்தினால் அதுகளை கொண்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து விட்டோன்னா அவன் எம்பசி உடனே உங்களுக்கு விசா தருவான். என்னென்னு சொன்னால் நீங்கள் யூ ஆல்ரெடி ஸ்டார்ட் கனடியன் ஸ்டடீஸ், இங்கிலீஷ் நாலேஜ் கண்டது காட்டி போட்டிங்க. அப்போ இதுகளை தான் நாங்கள் கொஞ்சம் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக இந்த CPA இங்கே கொண்டு வர நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கோவிட் வந்துட்டு இது இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். அடுத்த முறை வரையில் இன்னும் இந்த CPA அதுக்காக நாங்களும் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதாவது கல்வி ரீதியாக இணைக்கின்ற பாலமாக நாங்கள் கனடாவின் யாழ்ப்பாணமும் இணைந்து செய்யலாம். சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறாருன்னா சாப்பிட போகிறோம். இங்கே பிரியாணி, சீ ஃபுட், நேசிக் சாப்பிட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் கையால் எப்படி குழஞ்சி சாப்பிட்டாதான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம என்ன வெரி குயிக்காக இருந்ததுனாங்க இந்த வேலையை தந்துடாங்க. சங்கரே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அதிசயம் தான். சரி, அப்படியே சாப்பிட்டு தொடரும். நன்றி அண்ணா, எங்களுக்கு இதை கொண்டாந்து வந்ததுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு நிறைவாகவும் வலிக்கிறோம். சந்திப்போம் அடுத்த முறை. கட்டாயமே வந்து உங்களோட முயற்சிகளுக்கு நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம். டெஃபினெட்லி வந்து அடுத்த முறை உங்களோட ஊடகம் எல்லாரும் நாங்கள் ஒன்றாக கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு லஞ்ச் இல்லை டின்னர் அந்த நேரம் எங்களோட கனடா மக்கள் சார்பாக தொடர்ந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். சிறந்த பகிர்வுகளை நீங்கள் எங்களுக்கு தருவணும். மக்களும் கனடா மக்களும் நாங்களும் யாழ்ப்பாணமும் இணைந்திருக்கணும். கட்டாயம் கனடா மக்கள் எல்லாருக்குமே நாங்களும் இந்த நேரத்தில் நன்றி பார்த்து எங்களுக்கு ஊக்குவிக்கிறதால நாங்கள் தொடர்ச்சி செய்யக்கூடிய மாதிரி. அதுதான் குறிப்பாக இங்கே கல்வி பயிலுகிற மாணவர்கள் நாங்கள் வந்து எங்களோட பயணம் வந்து அந்த வகையில் தான் இருக்கும். குறிப்பாக இந்த இவ்வாறான அக்கௌண்டிங் ப்ரோக்ராம்ஸ் அதுகளை வந்து இங்கே இந்த மாணவர்கள் கற்கணும். அதன் மூலமாக அவர்கள் இலகுவாக பணம் செலவில்லாமல் அங்கே வர வேண்டும். அதுதான் முக்கிய நோக்கம். அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம், வழிகாட்டுதல் செய்வோம். பண்ண முடியுமா? நன்றி.